ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் எக்ஸசைஸ் 1.5 கண்டினியூ பண்ணிகிட்ருக்கோம். ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னா, லெட் A, B, C ஆர் த சப்செட் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன் A to B be defined by f of x கொடுத்துருக்காங்க. அண்ட் இன்னொரு ஃபங்க்ஷன் g வந்து B to C defined by g of x கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் த ரேஞ்ச் ஆஃப் f of g and g of fன்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ நம்மளுக்கு f of x வேல்யூவும் இருக்குது, g of xவும் இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு f of g கண்டுபிடிக்கலாம். So first f of g வந்து f of g of x. So f of g of x ஓட வேல்யூ x square. So f of x ஓட வேல்யூ வந்து 2x plus 1னா நம்மளுக்கு எங்கே இருக்குது f of x square இருக்குது. ஸோ இந்த x ஸ்கொயரை இந்த xயில் போய் சப்ஸ்டியூட் பண்ணுவீங்களா? இந்த 2x square plus 1. ஸோ இதுதான் நம்ம கண்டுபிடிச்ச f of g. நெக்ஸ்ட்டு வந்துட்டு g of f என்னது? g of f of x. ஸோ g of 2x plus 1. ஸோ g of x ஓட வேல்யூ x ஸ்கொயர். நம்மளுக்கு இங்கே என்ன இருக்குது? g of 2x plus 1 இருக்குது. ஸோ இதை எடுத்துகிட்டு போய் இந்த xயில் சப்ஸ்டியூட் பண்ணுவீங்கன்னா 2x plus 1 the whole square. ஓகேவா? ஸோ இதுதான் நம்ம கண்டுபிடிச்ச f of g, g of f. ஸோ அவங்க என்ன கேட்குறாங்க? ஃபைண்ட் த ரேஞ்ச் ஆஃப் g அண்ட் g of fன்னு கேட்குறாங்க. ஸோ அதை எப்படி எழுதுவீங்க? ஃபஸ்ட்டு ரேஞ்ச் ஆஃப் f of g. ஸோ நம்ம வந்து ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு நம்மளுக்கு வந்து f of g கேட்குறாங்களா, இது நம்ம வந்து y அப்படின்னு எடுத்துக்கணும். ஓகேவா? ஸோ இது எப்படி எழுதணும்னா y ரேஞ்ச் கேட்குறாங்க, கரெக்டாக? அப்போ அதை வந்து ஒய்னு மென்ஷன் பண்ணிவிட்டு சச் தட் ஒய்யோட வேல்யூ என்னது? ஃபஸ்ட்டு எஃப் ஆஃப் ஜிக்கு 2x ஸ்கொயர் ப்ளஸ் 1 வேர் எக்ஸ் பிலாங்ஸ் டு நேச்சுரல் நம்பர்ஸ். ஓகேவா? ஸோ இதுதான் நம்மளுக்கு எஃப் ஆஃப் ஜியோட ரேஞ்சு. இதை இப்படி தான் நம்ம எழுதணும். ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட்டு ஜி ஆஃப் எஃப்க்கு எப்படி எழுதுவீங்க? இதே தான் y such that y is equal to என்ன வந்திருக்கு? 2x plus 1 the whole square where x belongs to natural numbers. ஸோ புரியுதா? ரேஞ்சுன்னு கேட்டாங்கன்னா இந்த மாதிரி தான் எழுதணும். ஓகேவா? ஸோ இந்த எக்ஸசைஸில் இந்த சம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் சம்மில் பார்க்கலாம். தேங்க்யூ.